கைஸ் கொஞ்சம் கூட்டமா இருக்கு, கோஆபரேட் பண்ணுங்க. லேடிஸ் நிறைய இருக்காங்க. என்ன ஒரு வீடியோடா ஷூட்டிங் பண்ணா ஃபைட்டிங் பண்ணுமா? ஆனா இந்த என்ட்ரன்ஸே எப்படி தெரியுமா இருக்கு? என் முடி வச்சு நீங்க பார்க்கல எப்படி இருக்குன்னு. வந்து மழை சீசன் இல்லையா, ரெட் அலர்ட்ல ஹலோ गाइस. அடுத்து இப்போ சடனா பிளான் பண்ணது எல்லாமே ரெடியா இருக்கு. அது இதுக்கெல்லாம் எதுக்குன்னா அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும். இன்னும் 2 நிமிஷத்துல ட்ரெயின், கடைசி 10 நிமிஷத்துல வந்துரும். நிக்குது பேர் ட்ரெயினை காமிறேன். அந்த ட்ரெயின் தான். சரி, போர்டு ஆயிட்டு போர்டு இல்ல ஃப்ளைட் அது ஏறிட்டு அவ்வளவுதான். சீட்ஸ் எல்லாருமே செட் ஆயிட்டு இருக்காங்க. ஹலோ கேமரா தோகுது. சீட் எல்லாமே செட் ஆயாச்சு. அவ்வளவுதான். மேல அப்பர்ல நமக்கு சீட்டு மாட்டி விட்டாச்சு. சிப்ஸ் எடுத்துட்டோம், சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு போறதுக்காக புது அவுட்ஃபிட். எந்த 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 ஷூ ஒன்னா காயவே இல்லை, ஈரமாவே இருக்குது. சீட்டு போய் வேணா பேசுவோமா? சத்தமா இருக்கும். கைஸ் மேலே ஏறி உக்காந்துட்டோம். கீழே வயசானவங்க வந்தாங்க, அதனால அவங்களுக்கு இது கொடுத்துட்டு நாங்க மேலே 2 வாங்கிட்டோம். இப்போ உடனே இதுல உட்காந்து இருக்கோம். எங்க ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இது இன்சைல வச்சுக்கிறோம். 2 ஹெல்மெட், ஒரு பேக், இது எங்க சோத்து மூட்டை. ஆமா, ஆர்னமெண்ட்ஸ் அதான். வீடியோ எடுக்கும் போது என்ன நடக்கணும் நம்ம காட்டணும்ல. ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது கைஸ் முதல்ல இருந்து வர கண்டினியூஸ் வரும், போப்பா வரும். சென்னையில சும்மா இருக்க முடியாம எங்கனா போல சொல்லிட்டு கிளம்பிட்டு இப்ப பேரு இங்க வந்து உட்காந்து வரோம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வந்துட்டோம். எல்லாருமே டிராவல் பண்ணும்போது சிப்ஸ் எல்லாம் வாங்குவோம். நான் ஏன் வாங்கினா, நான் இவன் சொன்னேன் நீ சாப்பாடு கட்டு வரியா, நான் கட்டுன்னு வரட்டான்னு கேட்டேன். இவனா சொன்னான்னு நான் கட்டின்னு வரேன்னு சொன்னா, சரி நான் ஆன்னு சொல்லிட்டேன். சாப்பாடு வந்துட்டு வந்துட்டான். கேட்டா நீ ஏதோ பிளான் பண்ணல, உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா நீ சொல்லல, அதெல்லாம் விட்டு வந்துட்டேன் அப்படின்றான். என்னன்னா அந்த பேண்ட் நல்லா இருக்குல்ல, இது நான் வந்து கடைசி நிமிஷத்துல தான் வாங்கினேன். ஃப்ரீ போனதுல இருந்து முடி வெட்டுற வரைக்கும் கடைசி நிமிஷத்துல தான். 9:15 ட்ரெயின், 9:05 தான் ஸ்டேஷன் வந்தோம். ஆமா, எப்படி சாப்பாடு மறந்துட்டேன். அதனாலதான் இந்த லேஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இப்பதான் நாங்க ஆர்டர் போடலாம்னு இருக்கோம். என்ன அப்படி அது தெரியல, பாக்கணும். தெரியல, பாக்கணும். ஏதோ இந்தியன் ரயில்வே ஃபுட்னு ஏதோ வந்தது. இப்படி இல்லைன்னா இங்க எதனா இப்படி தூக்கின்னு வருவாங்கல்ல, அதுதான் நம்ம பிரியாணின்னு சொல்லுவாங்க. தக்காளி சாதம் இருக்கும், ஒரு தக்காளியுமே இருக்கும் அதுல. ரைஸ் நன்னவே இல்லையே, கீரைல உப்பு ஜாஸ்தி, உருளைக்கிழங்கு வேகவே இல்லை, சாம்பார்ல பேர்ல மஞ்சள் தண்ணி, ரசம்ங்கிற பேர்ல கோமியம், தண்ணீர் பந்தல் போர்டு. என்ன ஆர்டர் பண்ண போறோம் ஒன்னும் தெரியல. கிளம்பி வந்தாச்சு. சோலி முடிச்சு தெரிக்கல எடுறா, பிரிஞ்ச மாதிரி தெரியல. இல்லடா சட்னி ஆல்ரெடி சட்னி என்ன தெரியுமா ஆச்சு, ஆப்ல ஏத்தலான்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல இருக்கிற முக்காவாசி ஆப் ஏத்துட்டான். எந்த ஆப்லயும் இந்த ரூட்ல ஃபுட்டே வரல. அப்புறமா நாங்களே என்ன பண்ணோம், ரயில்வே ஆப்ல அடுத்த ஸ்டேஷன் எங்க நிப்பான்னு பாத்துட்டு அரக்கோணத்துல 3 நிமிஷம் நிக்கிற மாதிரி ட்ரெயின் இருந்தது. அதனால வாசல்ல போயிட்டா பிரியாணின்னாங்க. சரி ஃபர்ஸ்ட் வாங்கலாம்னு போயிட்டோம். பிரியாணி காலின்ட்டாங்க. இட்லி ஒரு பார்சலும், தோசை ஒரு பார்சலும். இது 50 ரூபா, 1 50 ரூபா. இட்லி 50 ரூபா, தோசை 50 ரூபா. இது 2 வாங்கி வந்து வரும். இதுதான் சாப்பிடணும் இன்னைக்கு. அந்த சட்னி மட்டும் கீழே அப்படியே இருந்தது. கீழே தாத்தா பாட்டி மூஞ்சிலாம் அசிசியமா கேட்டுருப்பாங்க. பசி வேற தாங்கல. வெளியே கடை என்ன இருக்குன்னு பார்த்தா எல்லாம் இழுத்து மூடி இருட்டா இருக்கு. பாக்கலாம் எப்படி இருக்குது ஓபன் பண்ணிட்டு. ஒரு பாக்ஸ்ல 2 தோசை இருக்குது, இன்னொரு பாக்ஸ்ல 4 இட்லி இருக்கு. நான் 2 இட்லி அவனை குத்துட்டேன், அவன் ஒரு தோசை குத்துட்டான். எப்படிப்பா இருக்கு சாப்பாடு? வாயடிச்சு போயிருக்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. பசிக்கு பரவாயில்ல. ஆமா, பசிக்கு சாப்பிடலாம். பின்னுக்கு எந்த கடுமையும் இல்லாம ஓடணும்ல, அது இது ஓகே. விடிய உட்காந்து பார்த்தோம், தூக்கமே வரல. நம்ம ஸ்டேஷன் வந்து 2:40 இறங்கணும். இப்போ டைம் வந்து 2:30. இப்பதான் தூங்க போயிருக்கேன். இப்ப தூங்குறான். எஞ்சிட்டாடா சும்மா உள்ள ரீச் ஆக போறோம். இறங்கிட்டு
பெங்களூர்ல கால் எடுத்து வச்சுட்டோம். எங்கடா வந்திருக்கோம்? அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நம்பிட்டேன் வா. ஹாய் சொல்றா டேய், ஹாய் சொல்றா. ஹாய் மக்களே. திரும்பி வீடியோ கண்டினியூ பண்ணு. சோபா நாங்கள் கிளம்புனதை எடுக்கலாம்னு நினச்சோம். கிளம்புனது லேட்டு. நான் ஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் அப்படி வரும்னு நினைக்கிறேன். இருக்கும். ஆனால் என்ன ஒரு மணி நேரத்தில் வந்திருப்போமா? ஆமா, 1 மணி நேரத்தில் வந்துட்டோம். ஏன்னா ஹைவேஸ் தான் காலியாக தான் இருந்தது. காலியாக எங்கன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே வர வரைக்கும் இருந்தது. ஏன்னா இப்போ வந்துட்டு ஏன் நாங்கள் நிற்கிறோம்னா இங்கே ஒட்டி கடையில் நிறுத்திட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம், திருப்பி காமியில் அவ்வளோ கூட்டம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இந்த லைன் எப்படியும் மூவ் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். சரி வந்ததுக்கு சும்மா மேகி ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னும் சன்ரைஸ் வர ஆகல, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கு. அதனால கொஞ்சம் வெளிச்சமா போனால் தான் வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும். வியூ நல்லா இருக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மழை பெய்ய மாதிரியும் இருக்கு. என்ன எதுன்னு தெரியல. ரொம்ப மிஸ்டா இருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம், நாங்க கார்ல வரலான்னு இருந்தோம். கார்ல வந்து டிராபிக் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு பைக்ல வந்தோம். நல்ல வேலை எவ்வளோ கார்லாம் அப்படியே நிக்குதுங்க. போயிட்டு டேபிள் உட்காந்துட்டு திருப்பி வீடியோக்கு வருவோம். சும்மா உட்காந்து குளிர் தாங்க முடியல. உடனே மேகி எப்போ வரும்னு தெரியல. ஆமா, நல்லா சூடா ஒரு மேகி ஒன்று சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ட்ரெயின்ல கச்சா எங்களுக்கு சாப்பாடுக்கு அது இட்லி தோசை இல்லை, இட்லி மாதிரி தோசை மாதிரி. எப்பரா இருக்கு? இட்லி தோசையோட நல்லாதான் இருக்கு. எங்க அண்ணன் இப்ப பார்த்தாலும் பெங்களூர் வான்னு சொல்லி கூப்பிட்டுனே இருப்பான். சென்னையில அடிக்கிற வேலுக்கு சரி எங்கன்னா போலாம் சொல்லிட்டு இவனும் சொன்னான். எங்க போதுன்னு யோசிச்சோம். செய்வோம் கரெக்டா இந்த மாதிரி வா நந்தி ஹில்ஸ் போலாம் சொல்லிட்டு கூப்பிட்டான். சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். கடைசியா வந்துட்டான். அப்படி அங்கதான் கேட் இருக்கான், அங்கதான் ஓப்பனிங்கா. நந்தி ஹில்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய வாட்டி வந்துருக்கான். இவன்ட்டே கேளு, நந்தி ஹில்ஸ் சொல்றான். நந்தி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் சீக்கிரம் வந்தாலும் இங்க ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டுக்குன்னு ஒரு டைம். மேல மிஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா சீக்கிரமா விட மாட்டானுங்க யாரையும். 8 மணி கூட ஆகும் ஒரு சில டைம்ல. ஆனா அங்க போயிட்டு நம்ம மேல ரீச் ஆயிட்டு பாக்குற அந்த ஒரு வியூவும் தரமா இருக்கும். கர்நாடகா பாய் தரமா இருக்கும். சென்னை சென்னை பிள்ளைங்கடா, நீங்க பாப்போம் மேல போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இன்னும் எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் போக வேண்டியது இருக்கு. ஸ்டார்டே பண்ணலடா, இப்பதான் கேட்ல இருந்து ஏற போறோம். போகும்போது எதனா வியூ இருந்ததுன்னா பார்ப்போம். செம்ம டிராஃபிக்கா இருக்கு. முடிஞ்சாலும் சீக்கிரம் போவோம். இந்த மிஸ்ட்ல அந்த ஈரப்பதம் இருக்கு. மழை பெய்யற மாதிரி இருக்குண்ணா, ஆனா மழை இல்ல, மிஸ்ட். ஃபுல்லா மிஸ்ட், ஃபுல்லா கூட ஏறல, பாதி தேடி இருக்கும். இதுக்கு ஃபுல் மிஸ்ட், ஃபுல்லா அப்படியே எப்படி சொல்றது, டிராப்லெட்ஸ் மாதிரி ஈரப்பதம் மாதிரி இருக்குது. ஃபுல்லா மிஸ்ட்ல அப்படியே நமக்குள்ள போகுது. அப்படியே பின்னாடி இப்படி பாருங்க, ஃபுல்லா இருக்கு.
இந்த வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு தெரியுதா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா நேர்ல பார்க்கும்போது செம்மையா இருக்கு, அழகா இருக்கு நேச்சர். மலைக்கு இப்போ என்ட்ரன்ஸ் ஆன வந்துட்டோம். இப்போ இதுல இருந்து உள்ள போனா நந்தி ஹில்ஸ். ஆனா இந்த என்ட்ரன்ஸே எப்படி தெரியுமா இருக்கு, என் முடி வச்சு நீங்க பாக்கல எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லா மிஸ்ட், ஃபுல்லா காத்துதான், அப்படியே ஃபுல்லா சாரல் மேல பட்டுனே இருக்கு. சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, தடுங்குதுடா. உள்ள போய் பார்க்கலாம், வாங்க போலாம். கூட்டமும் இங்கதான் உள்ளதான் இருக்காங்க. கால்வாசி வண்டி தான். வந்ததுக்கு நாங்க ஹாப்பி. ஏன்னா அந்த ரோட்ல அவ்வளவு மிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விஷயத்த பார்க்க வந்தவங்க இல்லையோ அந்த மிஸ்ட் பார்த்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. மிஸ்ட் எல்லாம் தாங்க முடியல. இன்னும் வியூ பாயிண்ட்டுக்கே போல, இன்னும் போக வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய போய் பார்ப்போம். சூப்பரா இருக்கும். இந்த தருணத்துல நீங்க எப்படி ஒண்ணாறீங்க? ரொம்ப குளிருது, கையெல்லாம் வரைக்குது. என்ன சொல்றேன் தெரியல, பல்லு உணவு அதுல டைப் பண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறேன். சிம்பிளா வரையா Nimda, those rest tell me. இப்ப நம்ம மேகத்துக்குள்ளதான் நடந்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஆனா நமக்கு தெரியல. தூரத்துல இருந்து பார்த்தா இது ஃபுல்லா யாருக்குமே தெரியாது, இது விசிபிளா இருக்காது. நான் பேசுறது கேட்குமா கூட தெரியல எனக்கு. கையோட போயிட்டு பறந்து பரமாட்டில அடிச்சு மூஞ்சி முகரையில அடிக்குது. உங்களுக்கு எங்க அடிக்குது? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? நம்ம இதே மாதிரி எப்போ வந்து ஜோடியா போன் கேட்கறது? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. மேல வந்துட்டோம். பேசுறது கேக்குறது கூட உங்களுக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு காத்து, ஆளே ஃபுல்லா தள்ளுது. கேமராவே பிடிக்க முடியல, ஆடினே இருக்கு. பின்னாடி சந்தி இப்பதான் வருது. ஒரே ஃபுல் மிஸ்டா தான் இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் சுற்றுலா போனே அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் வந்து கேமராவில் தெரியல. செம்ம காத்து அடிக்குதுங்க. பிளான் பண்ணி வந்தோம். இந்த வியூ பாயிண்ட் தான் இது. வியூ பாயிண்ட் எடுக்கலாம்னு சன்ரைஸ் ஆகிறதால ஃபுல்லா அப்படியே புகை மூட்டமா குச்சா கூட ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. இந்த பெரிய இது பிளான் வச்சிருக்கோம் அந்த மலையில. குளிருக்கு ஏற்ற பிளான். இன்னைக்கு ஒரு புடி, இதான் பிளானே. பாருங்க மணி, லவ் யூ சோ மச் மணி. அவ்வளவுதான். அப்பப்போ அப்படிதான் பண்ணுவோம், அதை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. அந்த வியூ பாயிண்ட் தான் வந்தோம். அதனால உங்களை நாங்க ஏமாத்தி விரும்பல. அதனால போட்டோ எடிட் போட்டுக்கோம். எடிட்ல போட்டுரு. ஒண்ணுமே தெரியலடா. சரி, கையை காட்டி எடிட்ல போட்டுக்கலாம். கையை காட்டி எடிட்ல போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதை நாங்க எவ்வளவுதான் வீடியோல சொன்னாலும் சரி, செம்மையா இருக்கு,
எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சொன்னாலும் சரி இது நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் தெரியும். முடிஞ்சாலும் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் இருந்தா தான் வர முடியுன்ற மாதிரி ட்ரிப்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரிப் தான். ஒன் டே என்னடா அந்த இது பத்தி சொல்றோம். கிளவுட் தெரியுது வந்து இந்த வெதர் இருக்காது. ஆமா, அது பத்தி நம்மளுக்கு அவ்வளோ தெரியல. ராகுல் ப்ரோ, அது வந்து எந்த மாதிரி டைம்ல வந்தா பார்க்க முடியும்? ஏன்னா இப்போ நம்ம இது வந்து சீசன் கிடையாது. இல்ல கரெக்டா நீங்க ஏப்ரல் மேல வந்து கண்டிப்பா பாத்துக்கலாம். வந்து மழை சீசன் இல்லையா, ரெட் அலர்ட்லாம் வந்திருக்காங்க. அதனால வந்து வெதர் அப் டு டவுன் அப்படியே மாறிடுச்சு. ஆனா நம்ம பார்க்க வந்த விஷயம் வேற, ஆனா இப்போ பார்த்தது வேற, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேற. கோயில் இருக்கு. கொஞ்சம் கூட்டமா இருக்கு, கோஆபரேட் பண்ணுங்க. லேடிஸ் நிறைய இருக்காங்க. ஆமா, லாஸ்ட் இயர் நியூயார்க் போனாங்க, எப்படி இருந்துச்சு? நியூயார்க் எல்லாம் ஏன் தெரியுமா நியூயார்க் பேசுறீங்க? அப்படியே ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணு மேல சீன் போடுறான் நியூயார்க். ஓகே, நியூயார்க்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. வெளியே வந்தாச்சு. தர்துனோ நேற்று ரைட் வந்து தூங்கவே இல்லை, ட்ரெயின்ல தூக்கம் வராம. அழகு வேணுமா தூக்கம் முக்கியமா? என்னதாண்ணா இப்ப நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் பேசி தொலையாண்டா. ஏண்டா பச்சா போய் பேசுற? அவ்வளோதாங்க, இறங்கின்னு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டார்கெட்டை இப்போ ஃபோக்கஸ் பண்ணி போயின்னு இருக்கோம் நாங்க. என்னடா டார்கெட்டு தான் பிடிச்சி அப்படி மடக்கணும் அடிக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் சொன்னோம்ல, அதான் இதான் டார்கெட். இதான் நம்ம டார்கெட். ஏன்னா நேற்றுல இருந்து சரியாகவும் சாப்பிடல. அந்த மாலாக்கா மாலாக்கா ஐ லவ் யூ. மல்லிகா கடை வந்து தெய்வம் தான். சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். பார்க்கறது கொஞ்சம் புளியோதரை மாதிரி இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாயாசம் நினைச்சேன், ஆனா பாயாசம் இல்லையா, இது தயிர். அவ்வளவுதான். இப்போ சாப்பிட்டு தயிர் ஆவிட்டாண்ட போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பார்ப்போம். ட்ரிப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்டேஷன் வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த விளாக்ஸ் நமக்கு கைடா இருந்து நம்ம கூட இருந்த பிரதரை அடுத்த வீடியோல பார்ப்போம். திரும்பி பெங்களூர்ல ஒரு ட்ரிப் எவ்வளோ போடுவோம். திரும்பி ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் பாய் ப்ரோ, எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். ட்ரெயின் ஏறியாச்சு. செம்ம கூட்டம் வேற, வீடியோவே எடுக்க முடியல. ஏறணுன்னு தூங்கிட்டேன் வேற. இப்போதான் ஏஞ்சோம். எங்கன்னா ஜோலார்பேட்டெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துச்சு. பெங்களூர் அங்க படுக்க ஆரம்பிச்சிருந்தான். ஜோலார்பேட்டையும் தாண்டி வந்துட்டோம். பூ வாங்கிக்கிறேன். பார்ப்போம். இறங்கிட்டு இவனுக்கு ஒரு பூ இங்க நீ எடிட்ல வைக்கிறான் கொட்டை இங்க. பாப்பா ராசா, ஏ மழை பெய்யுதுடா. சீக்கிரம் வாடா. என்ன ஒரு வீடியோ பாய் 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 பாய். நம்ம ஃபேன்ஸ் வேற யாரும் இல்ல. ஆய் பாய் ஆமே. ரீச் சென்னை பெரம்பூர் வந்து இறங்கியாச்சு. அன்பிளான்டான ஒரு விஷயம், பீஸ்ஃபுல்லா பர்ஃபெக்டா முடிஞ்சது. அன்பிளான்ட் ட்ரிப்பு ஹாப்பியா முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியா முடிஞ்சது. பார்க்கும்போது தெரியும். போயிட்டு நெக்ஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இதோட இதே மாதிரி அடுத்த vlogsல பார்ப்போம். Until then, bye bye.